அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. அனுமன் அவதரித்த நாளான இன்று நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி 18 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலை சாத்தப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். விழாவையொட்டி ஆஞ்சநேயருக்கு 2 டன் எடை கொண்ட வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள் நாங்கள் கும்பிட்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணி ஆஞ்சநேயர் வழிபட்டு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாமே நல்லா ஈஸியாக நல்லா சாமியை பார்க்குற மாதிரி நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அழகாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வருஷம் மாதம் வருவோம், அமாவாசையான வருவோம். இந்த தடவை வந்திருக்கிறோம். நாங்கள் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வரோம். சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தனது மனைவியோடு சென்று தரிசனம் செய்தார். இதேபோல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கும் 10,008 வடைமாலை சாத்தப்பட்டது. தூத்துக்குடி வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கு வடை மற்றும் வெற்றிலை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் எழுந்தருளிய ஆஞ்சநேயருக்கு 108 வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.